Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 5 டைப்ஸ் ஆஃப் மோதிரம் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். பார்ட்டி வேர் ரிங்ஸ் அண்டு கேஷுவல் ரிங்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபேன்சியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரிங் செய்யறதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் நான் சொல்லிடுறேன். கேன்வாஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் நான். கேன்வாஸ் பேப்பர் வேணும், ஃபெவிபாண்ட் வேணும், மெட்டல் பேங்கிள்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஓல்டு மெட்டல் பேங்கிள்ஸில் கொஞ்சம் கலராக இருக்கிறது வேணாம், கோல்டன் கலரில் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நான் கோல்டன் கலரில் மெட்டல் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் டெக்கரேட்டிவ்காக ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கலர் ஸ்டோன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பால் செயின், இது ஸ்டோன் செயின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமாக நம்மளுக்கு தேவை க்ளூகன். க்ளூகன் இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் சில பேர் வந்துட்டு ஏர் ட்ரை க்ளேலாம் வச்சுருப்பீங்களே, அந்த க்ளே வச்சு கூட பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பரில் ஜஸ்ட் ரவுண்டு வரைஞ்சிக்கிறோம். நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ பெருசுக்கு ரிங் வேணுமோ அந்த சைஸ்க்கு ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். நான் 2 காயின் டிஃப்ரெண்ட்டாக, சின்னது கொஞ்சம் பெரிய சைஸில் ரவுண்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மெட்டல் பேங்கில் கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு. இந்த மெட்டல் பேங்கிளில் நம்ம இப்போ ரிங்கோட சைஸ் நம்ம கையில் வச்சு பார்க்கணும். பட் அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, க்ளூகன்னை ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணினா தான் அதில் வந்துட்டு க்ளூ வந்து உடனே வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதை ரவுண்டை சுற்றி அந்த உள்ளே ஃபுல்லாக க்ளூகன்னால் அப்ளை பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போஸ் க்ளூகன் இல்லைன்னா ஏர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளூகன் அதே மெத்தட் தான், நீங்கள் க்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ளே யூஸ் பண்ணதுக்கப்புறமும் ஓரளவுக்கு செட் ஆகி ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதே ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூகனை ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளேயே பக்கத்தில் ஒரு கிளாஸில் வாட்டர் வச்சு ஃபிங்கரை வாட்டரில் டிப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை மேலே லைட்டாக தட்டிட்டு செட் பண்ணணும். ஏன்னா லைட்டாக அன்ஈவனாக இருக்கும், அதனால் செட் பண்ணணும். மறக்காமல் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு தான் நம்ம அதை செட் பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இப்போ நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக நான் திலகம் ஷேப்பும் வரைஞ்சிருக்கேன். அது லாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம ஃபிங்கரோடைய சைஸ் எடுக்க போகிறோம். ரிங்கோடைய சைஸ் எடுக்கிறோம். எனக்கு வந்து இந்த மார்க்கரோட சைஸ் அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதையே சுற்றி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மெட்டலை கட் பண்ணிவிட்டு அதிலே வச்சு இந்த மாதிரி சைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் இதை விட கொஞ்சம் மைனூட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகும். வேறு ஏதாவது இந்த மாதிரி பென்னு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை வச்சு நீங்கள் சைஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் 3 செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க இந்த பார்ட்டை நம்ம ரிங்கோடைய அந்த ஜாயிண்ட்டில் தான் ஒட்ட போகிறோம். அப்படி ஒட்டினா தான் கையில் போடக்குள்ளே ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பார்ட்டை இப்போது டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு அந்த செயின் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டுறேன். ஒட்டி முடிச்சுட்டு இந்த பால் செயினையும் ஸ்டோன் செயினையும் மாற்றி நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டோன் செயின் ஒயிட் கலரில் தானே நம்மக்கிட்ட இருந்துச்சு, பிங்க் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிளாஸ் பெயிண்ட் பிங்க் கலர் இருந்துச்சு, அது வந்து இதுக்கு கொடுத்து பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ கொடுத்த உடனே பிங்க் கலர் ஸ்டோன் செயின் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பிங்க் கலரில் அதில் கவர் பண்ணிட்டேன். இந்த பிங்க் கலர் ஸ்டோனை ஒட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டு ரவுண்டு வந்துட்டு அதே மாதிரி பால் செயினை ஒட்டி கவர் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த லேயரோடு முடிஞ்சிச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரிங்கில் நம்ம போயிட்டு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ க்ரீன் கலர் ஒட்டிக்கலாம். க்ரீன் கலர் ஸ்டோன் என்கிட்ட இருந்தது. க்ரீன் கலரில் ஒட்டிட்டு இந்த ரிங்க்குமே நான் அந்த ஒயிட் ஸ்டோனில் க்ரீன் கலர் கிளாஸ் பெயிண்ட் கொடுத்து தான் வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட பிங்க் கலரும் க்ரீன் கலரும் ஆல்ரெடி இருந்துச்சு. இதுக்காக நான் வாங்கலை, ஆல்ரெடி வீட்டில் இருந்ததுனால நான் கொடுத்துருக்கேன். இல்லைனா நான் ஒயிட் கலர் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இது க்ரீன் கலர் ஸ்டோனுன்றதுனால அந்த ஸ்டோன் செயினும் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் கொடுத்துருக்கேன். இதில் 2 லேயருமே வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒயிட் கலர் கொடுத்து நான் முடிச்சிட்டேன்.
நம்ம இந்த க்ரீன் கலர் ரிங்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, பால் செயினை ஒரு 3 பீஸாக கட் பண்ணி அந்த பால் செயினோட 3 பீசஸோட எண்டில் பீட்ஸ் ஒட்டி ரெடி பண்ணியிருக்கேன். அதை காமிக்கிறேன். இந்த மாதிரி 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் மட்டும் பெருசு, 2 சைட்லேயும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போது அகெயின் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கேன்வாஸ் பேப்பரை அந்த 2 ஷேப்லேயுமே திரும்பவும் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதோட பேக் சைடில் நம்ம ஒட்ட போகிறோம். ஏன்னா பேக் சைடில் நம்ம ஒட்டியிருக்க ஸ்டோனெல்லாம் அப்படியே தெரியுது லைட்டாக, அதனால் நம்ம அதை ஒட்டிடலாம். நான் ஃபெவிபாண்ட் ஆல்ரெடி போட்டுட்டேன், வீடியோவில் காமிக்கல. ஃபெவிபாண்ட் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். இப்போது ரிங்கோட 2 பார்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பார்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மெட்டலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரிங்கில் ஒட்ட போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெட்டலோட 2 ஜாயிண்டில் தான் ஒட்டணும். அப்போ தான் போடுறதுக்கு, கையில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 ரிங்கையும் ஒட்டி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை ட்ரை ஆக விடுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன். என்னன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு ஸ்டெட்டு இருந்துச்சுங்க, 10 ரூபா ஸ்டெட்டு தான். அது ஃப்ரண்ட் சைடு டாப் மட்டும் தனியாக கழட்டிட்டு வந்துருச்சு. நான் அதை காமிக்கிறேன். இதை ஒட்டி முடிச்சுட்டு அதையுமே நம்ம ஒரு மோதிரமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா என்கிட்ட பேஸ் அந்த மெட்டல் ரிங் இருக்கு இல்லையா, அதில் நம்ம இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் காமிக்கிறேன். இதை ஒட்டி முடிச்சாச்சு. நான் சொன்ன ஸ்டெட்டு வந்துட்டு இப்போ காமிக்கிறேன். இது தாங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து உடச்சிட்டு வந்துருச்சு என்னோடது. இதுதான் நம்ம திரும்ப இப்போது ரிங்கோட இதில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு பார்த்தேன். பட் சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உண்மையாகவே வந்துட்டு இது ஒரு ஃபேன்சி ரிங் மாதிரி இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களாம் அழகாக போட்டுப்பாங்க, வேர் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான், நம்மளோட ரிங் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வீட்லேயே நம்ம பார்ட்டி வேர் ரிங்ஸ் செம்மையாக பண்ணியிருக்கோம். இது நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். திலகம் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணேன் இல்லையா, அந்த ரிங் தான் அது. இது வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, பால் செயினை ஒரு லேயராக கீழே வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டிட்டேன். அதுதான் நம்ம பிங்க் கலர் ஃபஸ்ட்டு பண்ண ரிங் இது. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் போடலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல. இது வந்து திலகம் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். சென்டரில் இருக்கிறது வந்துட்டு அந்த திலகம் ஷேப் ஸ்டோனை ஒட்டிட்டு மீதி எல்லாம் லேயராக ஒட்டியிருக்கோம். இந்த க்ரீன் கலர் ரிங் வீடியோக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது நம்ம லாஸ்ட்டாக பண்ண க்யூட்டான ஒரு குட்டி ரிங்கு. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வீட்லேயே அழகாக பார்ட்டி வேர் ரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். க்ளூகன் இல்லைனா ஏர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video. Bye.